ஸ்பீக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு சந்திப்பின் போதும் மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்றோம். அதுல நம்ம பாரம்பரியமான விஷயங்களையும் பக்தி சம்பந்தமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சோ இன்று நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஆச்சாரியன் அவர்கள். திரு ஆச்சாரியன் அவர்கள் வீணை வாத்தியத்துல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாந்திர மகரிஷி சுவாமிகள்கிட்ட தியான தீட்சை பெற்றவர், சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஸ்பீக்ரூஸ் சார்பாகவும் அவர்களை அரங்கத்திற்கு வருக வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதற்கண் ஸ்பீக்ரூஸ் தமிழ் நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக எனக்கு கூப்பிட்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப மிகவும் சிறப்பான நன்றிகளையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அதாவது இப்ப நேரடியா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இந்த வரக்கூடிய வைகாசி விசாகம்ன்றது நம்ம தமிழகம் முழுக்க நல்ல சிறப்பா அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. இதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக இந்த நிகழ்வு. வைகாசி விசாகம்னா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கட்டாயம் சார். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது என்னன்னா, சிவபெருமானுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே அவதாரம் செய்தவர் தான் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு 5 விதமான முகங்கள் உண்டு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது சார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படிங்கிற இந்த 5 முகங்கள் உண்டு. இதோடு ஞானிகளாலும் கூட பார்க்க முடியாத ஒரு முகம் உண்டு. அது கீழ்நோக்கி முகமான அதோ முகம்னு ஒரு முகம் உண்டு. அந்த அதோ முகம்ங்கிறது ஞானிகள் கூட பார்க்க முடியாத ஒரு 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 எட்டாத ஒரு அடிமுடி தொட ஒன்னா அண்ணாமலையான்னு சொல்றோம் இல்லைங்களா? பிரம்மா விஷ்ணு கூட பார்க்க முடியாத ஒரு முகம் தான் இந்த அதோ முகம்னு சொல்றது. இந்த 6 முகங்களிலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணிலே இருந்து ஒளிப்பிளம்பாக பெறப்பட்டவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த கந்தப்பெருமான் கார்த்திகை பெண் அந்த 1000 இதழ் தாமரைகள்ல ஜோதி ஸ்வரூபமா போய் ஒரு குழந்தையா வளரும் போது கார்த்திகை பெண்கள் இந்த முருகப்பெருமானை வளர்க்கக்கூடிய பணியை மேற்கொள்றாங்க. இப்படி 6 கார்த்திகை பெண்களாலும் 6 குழந்தைகளாக வளர்க்கப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமான். இந்த 6 குழந்தைகளுமே ஒன்றிணைய வேண்டிய தருணம் வரும்பொழுது, ஏன்னா இது முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சமா தோன்றியவர் முருகப்பெருமான். அந்த சக்தியினுடைய கலப்போ சக்திக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா அப்பா மட்டுமே ஒரு குழந்தையை முழுமையா பெற முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்தைக்கு எவ்வளவு முக்கியமோ தாய்க்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்மளுடைய பெரியவங்க நினைச்சு அந்த சக்தி போய் தன்னுடைய 6 குழந்தைகளும் ஒன்று சேர்த்து அரவணைக்கும் பொழுது அந்த 6 திருக்குழந்தைகளும் ஒரு உடலாகவும் ஒரு உடலுக்கு 6 முகமாகவும் கந்தபெருமான் காட்சி கொடுத்த 6 முகனா காட்சி கொடுத்த தினம்தான் இந்த வைகாசி விசாக திருநாள். இப்படி சிவமும் சக்தியும் இணைந்து முழுமை அடைந்ததுனால இந்த தினத்தை தான் முருகனுடைய திரு அவதார தினமா நாம கணக்கெடுத்து கொள்றோம் சார். அதுதான் இந்த வைகாசி விசாக திருநாள். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்றதே இந்த மாதிரி பெரியவங்க எடுத்து சொல்லும் போதுதான் மக்களுக்கு போய் சேரும். குறிப்பா இந்த நாள்ல என்னென்ன மாதிரியான வைபவங்கள்லாம் ஆலயங்கள்ல செய்வாங்க, கொண்டாட்டங்கள்லாம் எப்படி எல்லாம் இருக்கும், இதுல விரத முறைகள் ஏதாவது இருக்கா, அது எப்படி கடைபிடிக்கிறது? கட்டாயம் சார், ஒன்றொன்ற சொல்லிட்டு இந்த வைகாசி விசாகத்துக்கு விசாகம் அப்படிங்கிற இந்த விசாகம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். 6 நட்சத்திரங்கள் இணைந்த வடிவு தான் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு வடிவம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய பெரியவங்க ஒவ்வொரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க. அதுல இந்த 6 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு வடிவம் தான் விசாகம். சோ இந்த விசாகத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். விசாகம் அப்படிங்கிறது நட்சத்திரம், விசாகன் அப்படின்னா முருகன். ஏன் அப்படின்னா வி அப்படின்னா பக்தின்னு பொருள், சாகன் அப்படின்னா அதுல பயணிப்பவன் பொருள். பக்ஷியில் பயணிப்பவன் பொருள் விசாகன் பேர் வச்சிருந்தான். பக்ஷி எது? மயில்ங்கிறது ஒரு பக்ஷி. மயில்ங்கிற பக்ஷி மீது பயணிக்கக்கூடிய ஒருவனாக முருகன் இருக்கக்கூடியதால அவனுக்கு இந்த விசாகங்கிற பொருள் பெயர் சால பொருந்தும்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு. அந்த விசாக நட்சத்திரத்தையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. எத்தனையோ முருகனுக்கு உகந்த நாட்கள் இருந்தாலும் கூட இந்த வைகாசி விசாகம்ங்கிறது முருகனுக்கு மிக 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 உகந்த ஒரு நாளா சொல்றோம். 2வது, எல்லா முருகனுடைய ஆலயங்களிலும்
தமிழகம் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க கூட இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாக திருநாளானது வசந்தோத்சவம் அல்லது வசந்த பெருவிழா அப்படிதான் கொண்டாடுறாங்க. ஏன் இந்த வசந்தோத்சவம் இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, கோடை காலம் முடிந்து கோடையினுடைய வெம்மை தணிந்து அப்படியே வசந்த காலம் தொடங்குகின்ற பொழுது அப்படிங்கிறதுனால எல்லா ஆலயங்களிலுமே இந்த வசந்தோற்சவமா இந்த முருகனுடைய வைகாசி விசாக திருநாளை நம்ம எல்லா ஆலயங்களிலுமே இன்றைக்கும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இதுல சில ஆலயங்கள்ல ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள்ல அவங்க கொண்டாடுறாங்க. இல்லாம அயல் நாடுகள்ல ஏதாவது இது சிறப்புகள் ஏதாவது உண்டா சார் அயல் நாடுகள்ல? ஆமா சார், இது இந்த வைகாசி விசாக திருநாள் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, பௌத்தர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாதான் அவங்க வச்சிருக்காங்க சார். புத்தர் ஞானம் அடைந்த ஒரு தினமாகத்தான் இந்த வைகாசி விசாக தினத்தை அவங்க கருதுறாங்க. புத்தருக்கே ஞானம் அடைந்த ஒரு தினம் தான் இந்த விசாக தினம். அதனால புத்த மரபை பின்பற்றுவர்கள் அனைவருக்குமே இந்த வைகாசி விசாக திருநாள் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு நாளா, ஒரு புனிதமான ஒரு நாளா அவங்க கருதுறாங்க. ஏன் இந்தியாவை விட சிங்கப்பூர்ல வைகாசி விசாகத்தன்னைக்கு அரசு விடுமுறை நாள். புத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் அந்த அரசாங்கமே இதை அரசு விடுமுறையா, பொது விடுமுறையா அறிவிச்சிருக்காங்க. எல்லா வருடங்கள்லயுமே அங்க இது விடுமுறையில தான் இருக்கு. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா சிறப்பானது முருகனுடைய உகந்த தலமா இருக்கக்கூடியது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல ஒரு மீன் தொட்டி, அங்க வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த வசந்த மண்டபத்துல ஒரு தொட்டி கட்டி அதுல நீர் நிரப்பி அதுல 6 பொம்மை மீன்களை போட்டு வைப்பாங்க. அந்த 6 பொம்மை மீன்களுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு. அந்த மீன்கள் யாரு அப்படின்னா, பராசரர் அப்படிங்கிற ஒரு முனிவரனுடைய மகன்களா கருதுறாங்க. பராசரருக்கு 6 மகன்கள் இருந்தாங்க. அந்த 6 மகன்களுமே கொஞ்சம் நம்ம இப்பத்த குழந்தைகள் மாதிரி கொஞ்சம் குறும்புத்தனமான குழந்தைகளா இருந்தாங்க. அப்பா சொல்ல கேட்காம அப்படியே ஜாலியா ஊர் சுத்துறது இந்த மாதிரி இருந்தாங்க. அப்படி ஒரு நீர்நிலையில ஒரு நாள் ஒரு ஆற்றில் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது பராசர முனிவர் வெகு நேரம் ஆகியும் மகன்களை காணமே நாங்க வர்றாரு. இந்த 6 மகன்களும் நல்லா ஆனந்தமா குளிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாம் அப்படியே ஒரு கலக்கி விட்டு ஒரு மாதிரி குளிச்சுட்டு இருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் தொந்தரவா அமையுது. இதை பார்த்த பராசரர் நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறத மீறி அவங்க தந்தை சொல்லையும் கேட்காம அங்கேயே குளிச்சுட்டு இருந்ததுனால கோபமடைந்த பராசரர், இப்படி நீங்க நீர்நிலைகளை கலங்கப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் துன்பப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் ஊறு விளைக்கின்ற செயலை செய்யறதுனால நீங்களும் இந்த ஆற்றிலே மீன்களாக கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. முனிவரனுடைய மகன்கள் எல்லாம் போய் வேண்டி கேட்டதுக்கு அப்புறம் இதற்கான சாப விமோசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, என்று பார்வதி அம்மையார் தனது ஞானப்பாலை குழந்தை முருகனுக்கு ஊட்டுகிறாரோ அப்படி ஊட்டும் பொழுது அவர் வாயிலே இருந்து வழிகின்ற பாலால் தான் உங்களுக்கு விமோசனம்னு சொல்லிட்டு போயிருப்பார். அந்த குழந்தை முருகப்பெருமான் அந்த திரு அவதாரம் முடிந்து சில வருடங்கள் பிறகு அந்த குழந்தைக்கு உமையம்மை ஞானப்பால் ஊற்றுறா. அப்போ முருகப்பெருமானுடைய வாயில இருந்து ஒரு துளி பால் வழிந்து அந்த ஆற்றிலே விழுந்து அங்க இருக்கக்கூடிய 6 முனிவர்களும் அந்த மீன்களாக இருந்து அந்த பாலை உண்டதுனால அவங்க உடனே சாப விமோசனம் அடைந்து முனிகுமாரர்களாக மாறினார்கள்ங்கிறது நமக்கு புராணம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முன்னோர்கள் சாபம், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், நாம் செய்த பாவம் எல்லாமே இந்த வைகாசி விசாகத்திலே இருக்கக்கூடிய இந்த விசாக விரதத்தை கடைபிடித்தால் போகும் அப்படிங்கிறது நமக்கு இந்த முன்னோர்கள் இந்த கதையின் மூலமா நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இந்த விரதம்னு சொல்லும் போது நிறைய பேர் இந்த வைகாசி விசாகத்து நன்னாள்ல விரதம் இருக்காங்க. இதுல எந்தெந்த மக்கள் விரதம் இருந்தா என்ன சிறப்பு, எப்படி விரத முறைகள் இருக்கலாம், அதுக்கு உகந்த நேரம் ஏதாவது இருக்கா? அதை கட்டாயங்க. அதாவது நம்ம இதுல தக்கீரர் தான் சொல்லுவாரு, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கியே போகும். நமக்கு வர்ற வினைகள் கூட கந்தன்கிற பேரை சொன்னா கூட கலங்கி போயிரும். செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வல்வினையே அப்படின்னு. இந்த செந்தில் நகர்ல இருக்கக்கூடிய சேவகனை நினைச்சு தன்னுடைய நெற்றியில ஒரு விபூதி பட்ட நீங்க விபூதியை தரிசிங்கனாலே போதும், மேவ வாராதே வல்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு உகந்த ஒரு விரதம் தான் இந்த வைகாசி விசாக விரதம்.
இந்த வைகாசி விசாக விரதம்ங்கிறது வைகாசி நமக்கு புதன்கிழமை வருது, 22ஆம் தேதி வருகிறது. அந்த 22ஆம் தேதி 9 மணிக்கு இந்திய நேரப்படி சரியா 9 மணிக்கு விசாக நட்சத்திரம் உதயமாகிறது. சோ 9 மணி முதல் காலையில 9 மணி முதல் 11:30 12 மணி வரையிலும் கூட நீங்களுடைய காலை பூஜையை வச்சுக்கலாம். அதே மாதிரி சாயந்தர வேலையில பூஜை பண்றதுக்கும், சாயந்தரம் என்னன்னா வைகாசி விசாகத்தோடு அன்று பௌர்ணமி திதியும் இணைகின்றது. அது மிகச் சிறப்பான ஒரு திதி. சோ இரண்டும் சேரும் பொழுது 7:20 முதல் இரவு 9 மணி வரையும் அந்த பௌர்ணமி திதி நீடிக்கிறது. அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய வழிபாடு வச்சுக்கலாம். விசாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறை அப்படின்னா என்னன்னா, காலையில எழுந்தோடனே குளிச்சுட்டு ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்ல வீட்லயே சுவாமி படம் இருந்தா முருகன் படத்தை நல்லா தொடச்சு அதுக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு முருகனுக்கு உகந்த மலரான முல்லை மலர், வெள்ளை மலர்கள் எல்லாமே முருகனுக்கு மிக உகந்தது. அதுலயும் முல்லையும் செவ்வரளியும் மிக மிக உகந்த மலர்கள். இந்த 2 மலர்களையும் முருகனுக்கு சூட்டி ஒரு தீபம் ஏற்றி அந்த வீட்டிலேயே வழிபாடு செய்து நீங்க விரதத்தை தொடங்கிக்கலாம். யாரெல்லாம் உபவாசம் இருக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் அந்த நாள் முழுக்க உபவாசம் இருக்கலாம். யாரெல்லாம் உபவாசம் இருக்க முடியாதோ அவர்கள்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முருகனை நினைத்து முருகா என்று முருகனுக்கு அர்ப்பணித்து உங்களுடைய உணவை அன்று மட்டும் உண்டு கொள்ளுங்கள். சாத்வீகமான தெய்வ உணவினை அன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை வைத்துக்கள். ஏன்னா இது கோடை காலம். விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் கட்டாயமாக அதிக அளவு நீர், மோர் முதலியவற்றை முடிந்தவரை அதிகமான நீர் ஆகாரங்களை அறிந்து உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதுபோக விரதம் இருக்க முடியாதவர்கள் நான் விரதம் இருக்க முடியவில்லையே என்று வருந்தமும் வேண்டாம், அதற்காக கலங்கி நிற்கவும் வேண்டாம். ஏன்னா முருகன் அப்படிங்கிறவன் முருகனுக்கு ஏற்கனவே நக்கீரரை தான் உதாரணம் கொடுப்பது. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சமறையில் அஞ்சேல் என வெயில் தோன்றும். ஒரு கால் நினைக்கின் மனதில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த மனசுல முருகான்னு ஆத்மார்த்தமும் ஒரு முறை நீங்க நினைச்சீங்கனாலே போதும், இருகாலும் உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துல முருகன் ஓடி 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 வந்து கொடுப்பான். அதனால விரதம் இருக்க முடியலைங்கிற உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு விரதம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோள் அன்பர்களுக்கு. அதுக்காக கவலையோ வருத்தமும் பட வேண்டாம். ஏன்னா நீங்க ஆத்மார்த்தமாக செய்கின்ற தொண்டு இறைவனை கட்டாயம் சென்று சேரும். அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் சாயந்தரம் அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருக பெருமானுக்கு இந்த தினத்திலே மிக மிக உகந்தது பாலபிஷேகம். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா அந்த பாலாலதான் அந்த முனிவர்களுடைய சாபம் விலக்கியதுங்கிறதுனால இன்று எல்லா முருகனுடைய பெரிய கோவில்களிலுமே ஆயிரக்கணக்கான குடமாக பாலபிஷேகம் செய்து முருகனை குளிர்விப்பார்கள். அதுல முடிஞ்சா உங்களோட பங்களிப்பை நீங்க செய்யுங்க. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால் உங்களால எது முடியுமோ என்றதை செய்யுங்க. அப்படி ஒண்ணும் முடியலையா, வீட்டுல வேல் வைத்து வழிபடுகிறீர்களா, அன்று அந்த வேலுக்களவாவது கொஞ்சமா பால் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்க. அதுவும் முடியலையா கொஞ்சோண்டு பால் நைவேத்தியம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இனிப்பு அந்த அன்னைக்கு இறைவனுக்கு நைவேத்தியமா படுங்க. ஏன்னா முருகனுக்கு மிக இனிப்பு மிக மிக உகந்தது. ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்ல ஒரு பஞ்சாமிர்தமோ இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செய்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஒரு பானகம் கூட நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி செய்து மாலையிலே கோவிலுக்கு சென்று வந்து பூஜையை முடித்து நீங்க உணவு உட்கொண்டால் இந்த விரதம் முழுமையாக முடியும். இந்த விரதத்தை இதை பத்தி ஒரு சிறிய கொஸ்டின். இந்த எந்தெந்த மக்களுக்கு எல்லாம் விரதம் இருக்கும் பொழுது இது பலன் அதிகமா கொடுக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கட்டாயம். இந்த ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வைகாசி விசாகத்துக்கான பலன், முழு பலன் யாருக்கு கிடைக்கணும்னா வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கும், நான் தொழில்ல இருக்கிறேன் இல்ல படிப்புல இருக்கேன், எதுலயாவது இருந்து நான் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், குறிப்பாக கணவன் மனைவி நாங்கள் தனித்தனியா இருந்து சண்டை போட்டாலும் பரவாயில்ல, சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒரே வீட்டுக்குள்ள எளியும் புனையுமா இருந்து ஒரு இணக்கம் இல்லாம இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, மூன்றாவதாக முக்கியமாக குழந்தை இல்லாத நண்பர்கள். நான் இதை அழுத்தி சொல்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு அது பெரிய ஒரு எல்லா மக்களுக்குமே பல்வேறு விதத்துல கவலை தரக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியா தான் அந்த இருக்கு. சோ அதனால குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த 3 பேருக்கும் இந்த விரதம் மிக மிக முக்கியமான ஒரு பலனை தரும். முறையாக இந்த விரதத்தை அவர்கள் அனுசிச்சுட்டு வந்தார்களே ஆனால், முறையா இந்த விரதத்தை இன்னைக்கு ஒரு நாள் கடைபிடித்தார்களே ஆனால், அடுத்த 6 சஷ்டிக்குள் கட்டாயம் அவர்களுக்கு முருகன் அருள் புரிவான் அப்படிங்கிறது சத்தியமாக கண்கூடாக கண்ட உண்மை. அதனால இந்த 3 பேரும், குறிப்பாக இந்த 3 பேரும் இந்த விரதத்தை
உரிய முறையிலே மேற்கொள்வது மிக மிக நன்மை பயக்கும். அப்படி இந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு வெயிலுக்கு இதமான குடை, பாய், செருப்பு, பானகம், மோர், முடிந்தால் அன்னதானமோ செய்து இந்த விரதத்தை நிறைவு செய்வது மிகவும் பலனை தரும். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தகவல்களை மக்களுக்காக சொன்னீங்க ஐயா. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பி குரூஸ் நேயர்களுக்காக நிறைய தகவல்களை சொன்னதுக்கு நேயர்கள் சார்பாகவும் பி குரூஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. இந்த நேரத்துல என்னையும் இணைச்சுக்கிட்டதுக்கு நன்றி. நான் முக்கியமா இதை வெளிநாடு வாழ்கின்ற இந்தியர்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இதை சொல்றேன். உங்களுக்கு எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய போல சூழல் அமையலைனாலும் நீங்க அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் பட வேண்டாம். நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றதெல்லாம் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும்ங்கிற மாதிரி மனசு நிறைய முருகான்னு சொல்லிட்டு சாயந்தரம் பூஜை வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு முடியுதோ வந்துட்டு ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி கந்த புராணமோ இல்ல கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ ஏதாவது ஒண்ணு படிங்க. எதுவுமே படிக்க முடியலையா கவலையே படாதீங்க. இதுக்காகத்தான் அருணகிரிநாதர் நம்ம மாதிரி மக்களுக்காக தான் இறங்கி ஒரு பதிகம் பாடிட்டு போயிருக்கிறார். அருணகிரிநாதரனுடைய கடைசி பதிகமான உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற இந்த ஒரு பதிகத்தை மட்டும் நீங்க பாராயணம் பண்ணுங்க. மொத்த கந்த புராணத்தையும் நீங்க பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். அதனால இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி இந்த வைகாசி விசாக பெருநாளிலே அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்த நிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலி ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.